ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 19:26 ரட்சிப்பு என்பது மனுஷனால் கூடாதது. ரட்சிப்பு என்பது தேவனால் கிடைக்கக்கூடிய பலன். தேவன் நினைத்தால் தான் அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் எப்படி வரும், அந்த மரணம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது அந்த மரணத்தை மரணத்தால் வென்றவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் இது மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவனால் கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நாம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவியாக என் மேல் கிருபையா இரும் என்று சொன்னால் இருப்பார். நான் பாவி அல்ல, 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவின் மித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் மன்னிக்கப்பட வேண்டும், நம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான். ஏன்னால் சீஷர்கள் கேட்கக்கூடிய கேள்விதான் இது, யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு. இது மனுஷனால் கூடாது, மனுஷனால் செய்ய முடியாது. மனுஷ ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால மனுஷராகிய நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.